அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது தொகை நிலைத்தொடர், தொகா நிலைத்தொடர் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தொகை நிலைத்தொடர் அப்படின்னா என்ன? தொகை அப்படின்னா தொக்குதல், மறைதல் அப்படின்னு பேர். என்ன தொக்குதல் அப்படின்னு பார்த்தா, ஒரு ரெண்டு சொற்கள் சேரும்போது உருபுகளோ வினையோ பண்போ மறைஞ்சு வந்துச்சுன்னா இதுக்கு பேர் தொகை நிலைத்தொடர். இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, பெயர்ச்சொல்லோடு பெயர்ச்சொல் சேரும்போதோ பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல் சேரும்போதோ வேற்றுமையுருவோ வினையோ பண்போ மறைந்து வந்தால் இது தொகை நிலைத்தொடர் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த தொகை நிலைத்தொடர் பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். ஒன்று பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகை, 2வது வினைத்தொகை, 3 பண்புத்தொகை, 4 உவமை தொகை, 5 உண்மை தொகை, 6 அன்மொழி தொகை. சரி, அப்போது முதல்ல வேற்றுமை தொகைனா என்ன? அந்த வேற்றுமை தொகைக்கு பொருள் எழுதும்போது எல்லாத்துக்குமே நீங்கள் பொருள் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரே மாதிரி தான். பெயர்ச்சொல்லோடு பெயர்ச்சொல் சேரும்போதோ பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல் சேரும்போதோ, இப்போ வேற்றுமை தொகை நம்ம எழுத போகிறோம். அப்போது இங்கே என்ன எழுதணும்? வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தால் அது என்ன அப்படின்னா வேற்றுமை தொகை எனப்படும். சரிங்களா? என்ன வேற்றுமை உறுப்புகள்? வேற்றுமை பார்த்திங்கன்னா 8 வகை இருக்குதுங்க. அதில் ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எழுவாய் வேற்றுமை, கடைசியில் இருக்கிறது வெளி வேற்றுமை 8வது. மீதி இருக்கக்கூடிய 6மே பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா வேற்றுமை உறுப்புகள். இந்த வேற்றுமை உறுப்புகள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஐயாளுக்கு இன்னது கண். அதாவது நம்மளுக்கு சீக்கிரமாக 2ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன, 3ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன, 7ஆம் வேற்றுமை உறுப்பு என்னன்னு மனசில் நிற்கலைன்னா நீங்கள் எளிமையாக எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஐயாளுக்கு இல்லை கண் ஞாபகம் வச்சுக்கோ, இன்னது கண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஐயாளுக்கு அந்த ஆளுக்கு இன்னது கண் இல்லை கண் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை நீ எழுதிடலாங்க. அப்போது ஐ 2ஆம் வேற்றுமை உறுப்பு, ஆள் 3ஆம் வேற்றுமை உறுப்பு, கு 4 அப்படின்ட்டு நம்ம லைனாக எழுதிக்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்பர் போட்டுக்கணும். 2 3 4 5 6 7 அப்படின்னு நம்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஐ 2, அதே மாதிரி என்னது ஆள் அப்படின்னா 3, கு 4, இன் 5, அது 6, கண் 7 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு சான்று எப்படி கொடுக்குறது அப்படின்னா, 2ஆம் வேற்றுமை உறுப்பு பார்த்திங்கன்னா திருவாசகம் படித்தான் அப்படின்னு 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறையிறதுக்கு நம்ம கொடுக்கலாம். அதாவது வெளிப்படையாக வந்தால் திருவாசகத்தை படித்தான்னு வரும். தானே மறைஞ்சு வந்திருக்குன்னு தான் நம்ம தொகை தானே பார்த்துட்ருக்கோம். அப்போ திருவாசகம் படித்தான் இது 2ஆம் வேற்றுமை உறுப்புக்கு. நூலை படித்தான், இந்த மாதிரி கோயிலை, இந்த மாதிரி ஏதோ 1 2 சான்றிதழ் கொடுத்தா போதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உறுப்பு தலை வணங்கு, தலையால் வணங்குன்னு வரணும். வெளிப்படையாக வந்துச்சுன்னா தலை வணங்கு என்ன மறைஞ்சிருக்குது? ஆள் மறைஞ்சிருக்குது. 4ஆம் வேற்றுமை உறுப்பு பார்த்திங்கன்னா கல்லூரிக்கு சென்றான் வந்தால் வெளிப்படையாக வரும். கல்லூரி சென்றான்னா பூ மறைஞ்சு வருதுன்னு அர்த்தம். சிதம்பரம் சென்றான், மதுரை சென்றான், நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம். இந்த பூ அப்படிங்கிற வார்த்தை மறைந்து வரணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் வேற்றுமை உறுப்பு இன் மறைஞ்சு வர மாதிரி ஒரு நம்ம சான்று கொடுக்கணும். மலை வீழ் அருவி, சரியா? மலையின் கீழ் வீழ் அருவி அப்படி வரணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வேற்றுமை உறுப்பு அது கம்பர் பாடல், பாரதி பாடல், பாரதியது பாடல் அப்படி வரணும். வெளிப்படையாக வந்துச்சுன்னா பாரதி பாடல் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னென்னா அது அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி 7ஆம் வேற்றுமை உறுப்பு கண் அப்படின்னு சொல்லும்போது மலை குகை, மலையின் கண் குகை அப்படி வரணும் இல்லைங்களா? மலை கண் குகை அப்படி வரணும். கண் அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சிருக்கு இல்லைங்களா? அதனால் இப்படி வேற்றுமை உறுப்புகள் எல்லாம் மறைஞ்சு வந்துச்சுன்னா இதுக்கு பேர் வேற்றுமை தொகைன்னு பேர். நம்ம முதல் வேற்றுமையை பார்த்துட்டோம். 2ஆவது வேற்றுமை பார்க்கும்போது இந்த முதல் வேற்றுமையிலே பார்த்திங்க அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொகை ஒன்று இருக்குது. அதாவது உருபு மறைஞ்சிருக்கும், அதோடைய பயனும் மறைஞ்சிருக்கும். ரெண்டுமே மறைஞ்சிருக்கிறதுனால அது ரெண்டுமே உடன் தொகை அப்படின்னு. அதாவது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா பால் குடம், பாலை உடைய குடம், பாலை 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்குது, அதோட பயன் உடைய குடம் அப்படி. அதாவது உருபும் மறைஞ்சிருக்கு, அதோடைய பயனும் மறைஞ்சிருக்கு. பொற்சிலை பொன்னால் ஆகிய சிலை, சரிங்களா?
அப்போ அந்த பொண்ணு இருக்கிறங்காட்டி தான் அந்த அந்த சிலையை சேர்த்து சொல்லுவாங்க. அந்த பயனும் மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தயிர் குடம், தயிரை உடைய குடம், உருபு இருக்குது பயனும் இருக்குது. தயிரை உடைய குடம், இப்படி உருபும் பயனும் ரெண்டுமே மறைஞ்சு வந்துச்சுன்னா உருபும் பயனும் உடன் தொகைன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது பார்த்திங்கன்னா வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு வினை அப்படின்னாலே ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு செயலை செய்கிறதுக்கு பேர் தான் வினை. ஆடினான், பாடினான், ஓடினான், இந்த மாதிரிலாம் ஒரு செயல் தான் வினை. இதில் வினை தொகை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா இதில் 3 காலமும் மறைஞ்சு வரும். முதல் சொல்ல 3 காலமும் மறைந்து வரக்கூடியது மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வினைத்தொகை. சரிங்களா? அப்போ நம்ம எப்படி இதுக்கு பொருள் எழுதுவோம்னா வினைத்தொகைக்கு பெயர்ச்சொல்லோடு பெயர்ச்சொல் சேரும்போதோ பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல் சேரும் பொழுதோ 3 காலமும் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் வினைத்தொகைன்னு எழுதுவோம். அந்த வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வளர்பிறை, வளர்பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை, அலைக்கடல், சுடுசோறு, ஊறுகாய், இந்த மாதிரிலாம் நம்ம உதாரணம் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பண்புத்தொகை. பண்புத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது பண்புல மை விகுதி மறைஞ்சு வரணுங்க. சரிங்களா? அப்போது செந்தமிழ், பைந்தமிழ் இப்படியெல்லாம் மறைஞ்சு வரணும். செந்தமிழ்லாம் செம்மை தமிழ், பைந்தமிழ்னா பசுமை தமிழ், இப்படி மை விகுதி மறைஞ்சு வந்துச்சுன்னா இது பண்புத்தொகை. பண்புத்தொகையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பொருள் எழுதுவோன்னா பெயர்ச்சொல்லோடு பெயர்ச்சொல் சேரும்போதோ பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல் சேரும்போதோ மை விகுதி மறைந்து வந்தால் அது பண்புத்தொகைன்னு எழுதி அதுக்கு நமக்கு ஒரு சான்று கொடுத்தா சரியாயிருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உவமை தொகை. உவமையினாலே ஒரு செயலுக்கு அழகுபட சொல்கிறது உவமைன்னு சொல்லுவோம். சாதாரண கையாக இருக்கும், நமக்கு பிடிச்சதுனால அந்த கை வாழைத்தண்டு போன்ற கை, வாழைத்தண்டு கைம்போம். சாதாரண கண்ணாக இருக்கும், கயல் விளிம்போம். சாதாரண முகமாக இருக்கும், தாமரை முகம்போம். இப்படி சொல்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தாமரை போன்ற, போல, இந்த மாதிரி உவம உருபுகள் மறைஞ்சு வருதுன்னு வைங்களேன், அதுக்கு பேர் உவமை தொகை. அப்போது போல போன்ற உருபு மறைஞ்சு வந்தால் அது உவமை தொகை. அப்போ இதுக்கு நம்ம எப்படி பொருள் எழுதுவோன்னா பெயர்ச்சொல்லோடு பெயர்ச்சொல் சேரும்போதோ பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல் சேரும்போதோ போல போன்ற உவம உருபுகள் மறைந்து வந்தால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா உவமை தொகை அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கயல்விழி, தாமரை முகம், இதையெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். போல போன்ற இல்லாமல் நம்ம எடுத்துக்காட்டு சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உம்மை தொகை. உம்மை தொகை அப்படின்னாலே நமக்கு அதுலேயே பதில் இருக்குது. அப்படிங்கிற விகுதி மறைந்து வரும். இதுக்கு எப்படி பொருள் எழுதணும்னா பெயர்ச்சொல்லோடு பெயர்ச்சொல் சேரும்போதோ பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல் சேரும்போதோ அப்படிங்கிற விகுதி மறைந்து வந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா உம்மை தொகை அப்படின்னு பேர். உம்மை தொகையில் எப்படி எழுதுறது சான்று அப்படின்னா இரவு பகல். இரவும் பகலும்னா வெளிப்படையாக தெரியுது. இரவு பகல்னா விகுதி மறைஞ்சு வருது. நீ நான், நீயும் நானும்னா தான் வெளிப்படையாக வருது. நீ நான் அப்படின் போது மறைஞ்சு வருது. தாய் தந்தை, உற்றார் உறவினர், அவள் அவன், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவனும் அவளும் இல்லாமல் வெளிப்படையாக வராமல் இப்படி அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உம்மை தொகை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அன்மொழி தொகை. 6வது தொகைநிலை தொடரில் 6வது வகை பார்த்திங்கன்னா அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேற்றுமை, வினைத்தொகை, பண்பு, உவமை, உண்மை, இந்த தொகைநிலை தொடரில் இல்லாத வேறு சொற்களும் மறைஞ்சு வரதுனால அன்மொழி தொகை அப்படின்னு பேருது. இந்த தொகைநிலையில் இருக்கிற வேற்றுமையோ வினையோ பண்போ ஊமையோ உண்மையெல்லாம் மீறி இருக்கிறதோ மறைஞ்சு வரும். அதனால அதுக்கு பேர் என்னென்னா அன்மொழி தொகை அப்படின்னு பேர். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா பொற்றொடி வந்தாள், பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் வந்தாள். அப்போ பொன்னால் ஆள் மறைஞ்சிருக்குது, வளையலை அணிந்த பெண் ஒருத்தி வந்தாள், வளையலை ஐ மறைஞ்சிருக்கு, அணிந்த பெண் வந்தாள், இத்தனை வார்த்தைகள் மறைஞ்சிருக்குறீங்களா. அப்போது அடுத்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து மறைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு பேர். இதுக்கு நீங்கள் பொற்றொடி வந்தாள் அப்படிங்கிற ஒரு உதாரணம் நீங்கள் எழுதினாலே போதுமானது. சரிங்களா? இப்படி
தொகை நிலைத்தொடர் 6 வகையாக இருக்குது. சரிங்களா? தொகை நிலைத்தொடர் நிறைவாயிருச்சு.